Overview of conservation of grassland resources. கன்சர்வேஷன்னா பாதுகாக்கிறது. கிராஸ்லேண்டை நல்லா பாதுகாக்கவும் பராமரிக்கவும் இந்த கிராஸ்லேண்ட் கன்சர்வேஷன் ஹெல்ப் பண்ணுது. இந்த கிராஸ்லேண்டை எப்படி பாதுகாக்கலான்னா சஸ்டெயினபிள் கிரேசிங்னா ஆடு மாடை மேய விடுறது. ஒரேடியாக ஆடு மாடை மேய விட்டால் நெக்ஸ்ட்டு புல்லே முளைக்காது. இந்த மாதிரி இஷ்யூஸை கம்மிப்படுத்துறதுக்காக நம்ம அந்த கிராஸ்லேண்டை துண்டு துண்டாக பிரித்து ஒரு இடத்துல மட்டும் கிரேசிங் பண்ணணும், மற்ற இடத்துல கிரேசிங் பண்ணக்கூடாது. அந்த கிரேசிங் பண்ண இடத்துல மறுபடியும் கிராஸ் முளைக்கிற வரை அந்த இடத்துல கிரேசிங் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போட்டால் நம்மளுக்கு கிராஸ்லேண்டும் இருக்கும், நம்மளோட அனிமல்ஸுக்கு ஃபுட்டும் இருக்கும். அதுதான் சஸ்டெயினபிள் கிரேசிங். இப்போ ஒரு இடத்துல வாழ்கிற ஸ்பீசிஸ் இல்லாமல் போச்சுன்னா அந்த இடத்துல உள்ள ஸ்பீசியஸை திரும்ப கொண்டு வர்றதுக்காக மற்ற இடத்துல உள்ள ஸ்பீசியஸை கொண்டு வந்து அதில் விடுவாங்க. அப்படி விடும்போது நம்ம நாட்டு ஸ்பீசிஸ் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அனிமல் வாழ்கிறதுக்கான இடத்த நம்ம பாதுகாக்கணும். நம்ம நிலத்தை அழிக்காமல் லேண்டை நல்லா யூஸ் பண்ணணும். இது எல்லாம் பண்ணால் நம்மளோட பயோடைவர்சிட்டி லிவிங் ஆர்கனிசம் நல்லா வாழும். சாயில் எரோஷன் தடுக்கப்படும். நெக்ஸ்ட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது கம்மியாகும். டைப்ஸ் ஆஃப் கிராஸ்லேண்ட்: டெம்பரேட், டிராபிக்கல், அல்பைன். டெம்பரேட் கிராஸ்லேண்டில் நிறையா புல் இருக்கும், சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் நிறையா இருக்கும். இது டெம்பரேட் ரீஜியனில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். டெம்பரேட் ரீஜியனில் மீடியமான டெம்பரேச்சர் இருக்கும். இதுவே டிராபிக்கல் ரீஜியன் நல்லா ஹாட்டாக இருக்கும். இது ஈக்வேட்டர் பக்கத்தில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல நிறைய கிராஸஸ் அண்ட் ட்ரீஸை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு அல்பைன் கிராஸ்லேண்ட். இது மலைக்கு மேலே நல்லா உயரமான இடத்துல இருக்கிற கிராஸ்லேண்ட். இது நல்ல கோல்டான கண்டிஷன்லேயும் வாழும். இந்த கிராஸ்லேண்ட் நிறைய இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்குது. இது கார்பனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிடும். நெக்ஸ்ட்டு உயிரினம் வாழ்கிறதுக்கான ஏற்ற சூழ்நிலை கொடுக்கும். கால்நடை சாப்பிட்றதுக்கு புல்லும் கொடுக்கும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ்லேண்ட் கன்சர்வேஷன்: இந்த கிராஸ்லேண்டில் புரோட்டோசோவாவில் இருந்து மேமல்ஸ் வரைக்கும் நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும். நிறைய ஸ்பீசிஸ் இருக்கிறத நம்ம ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்லுவோம். இந்த கிராஸ்லேண்ட் சாயில் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சாயில் எரோஷனை தடுக்குது. நியூட்ரியன்ட் சைக்கிளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கிராஸ்லேண்ட் நிறைய கார்பனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். கிளைமேட் சேஞ்ச் ஆகிறத குறைக்கும். இது வாட்டர் சைக்கிளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா நீர் தேங்காமல் இருக்கிறத தடுக்கும். வாட்டரோட தரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். கால்நடைக்கு தேவைப்படுற புல்லெல்லாம் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நல்ல வருமானமும் கொடுக்கும். கிராஸ்லேண்டுக்கு வரக்கூடிய ஆபத்து என்னலான்னா நம்ம கிராஸ்லேண்டை விவசாய நிலமாக மாற்றிடுவோம். நிறைய ஆடு மாடை மேய விடுவோம். வெளிநாட்டு ஸ்பீசிஸை நம்ம நாட்டுக்கு கொண்டு வருவோம். நகரமயமாதல், கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் கிராஸ்லேண்டை பாதிக்குது. ஓவர் கிரேசிங்: ஆடு மாடை நிறைய மேய விடுறதுனால சாயில் அழியும். ஏன்னா அந்த இடத்துல நிறையா கால் தடப்படும், மணல் அரிப்பு ஏற்படும். நிறைய லிவிங் ஆர்கனிசம் அதோட வாழ்விடத்தை இழக்கும். நெக்ஸ்ட்டு லேண்ட் கன்வர்ஷன்: கிராஸ்லேண்டை நம்ம விவசாய நிலமாக மாற்றுறோம். நிறைய வீடு கட்டி நல்ல நகரமாக மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு கிளைமேட் சேஞ்ச்: க்ரீன் ஹவுஸ் கேஸஸால் கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகுது. அடிக்கடி மழை பெய்கிறதுல மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் கிராஸ்லேண்ட் பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு இன்வசிவ் ஸ்பீசிஸ்: நம்ம நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத வெளிநாட்டு ஸ்பீசிஸை நம்ம நாட்டில் விளைய வைக்கிறனால நம்ம நாட்டில் வளர்கிற கிராஸஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் பாதிக்கப்படுது. வெளிநாட்டில் இருந்து வந்தது நல்லா முளைக்குது, பட் நம்ம நாட்டில் உள்ளது கம்மியாயிட்டே வருது. எப்படியெல்லாம் இந்த கிராஸ்லேண்டை பாதுகாக்கலான்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஓவர் கிரேசிங்கை தடுக்கணும். அந்த ஓவர் கிரேசிங் பண்ணாமல் இருக்கும்போது
மறுபடியும் அந்த செடி வந்து முளைக்கிறதுக்கு டைம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரிஸ்கிரைப்டு பேர்னிங். இப்போ ஒரு இடத்துல நிறைய இன்வெசிவ் ஸ்பீசிஸ் இருக்குன்னா அந்த ஸ்பீசிஸ் எல்லாம் நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது, நம்ம நாட்டு ஸ்பீசிஸும் கிடையாது. ஸோ அது வளர்கிறனால எந்த ஒரு யூஸும் இல்லாதப்போ அந்த ஸ்பீசிஸ் இருக்கிற இடத்த எரிச்சிடுவாங்க. எரிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல புது நம்ம நாட்டு ஸ்பீசிஸ் வந்து முளைக்கும். அதுதான் ப்ரிஸ்கிரைப்டு பேர்னிங். நெக்ஸ்ட்டு ரீஸ்டோரேஷன் அண்ட் ரீஃபாரஸ்டேஷன். நம்ம நாட்டு செடி கொடிகளை வளர்க்கணும். ஏற்கனவே ஹியூமன்ஸ் அழித்த கிராஸ்லேண்டை வந்து திரும்ப கிராஸ்லேண்டை மாற்றணும். இப்போது ஒரு கிராஸ்லேண்ட் வந்து ஒரு ஆளுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த ஆளுகிட்ட பேசி லீகல் அக்ரிமெண்ட்ஸ் போட்டு கிராஸ்லேண்டை பாதுகாக்கணும். இப்போது ஒரு கிராஸ்லேண்டுக்கு இடையில ரோடு போட்டோன்னா அந்த கிராஸ்லேண்ட் வந்து பிரிஞ்சிருக்கும்ல, அப்படி பிரிஞ்சிருக்கிற கிராஸ்லேண்டை வந்து நம்ம சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்க்கும்போது வைல்ட் லைஃப் வந்து அங்கே இங்கே மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சீடு பேங்கிங். நம்ம நாட்டு ஸ்பீசியஸோட விதையெல்லாம் பாதுகாத்து வைக்கணும். அப்படி பாதுகாத்து வைக்கும்போது நம்ம திரும்ப நேட்டிவ் ஸ்பீசிஸை வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெளிநாட்டு ஸ்பீசிஸ் நம்ம நாட்டு ஸ்பீசிஸை வந்து தொந்தரவு பண்ணாமல் அதை வந்து மெயின்டைன் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட். நம்ம வந்து கிராஸ்லேண்டில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த லோக்கல் கம்யூனிட்டி, அந்த இடத்துல வாழ்கிறவங்கள அந்த கிராஸ்லேண்டை பாதுகாக்கிறதுக்கு இன்வால்வ் பண்ணணும். நம்ம அந்த இடத்துல வாழ்கிறவங்களுக்கு இந்த கிராஸ்லேண்டை பற்றின முக்கியத்துவம், அதில் வந்து நீங்கள் எப்படிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ப்ரொடெக்டட் ஏரியா, அந்த கிராஸ்லேண்ட் இருக்கிற இடத்துல வந்து நேஷ்னல் பார்க், வைல்ட் லைஃப் ரிசர்வ்ஸ் இதெல்லாம் உருவாக்கி மற்ற காமன் பீப்புள் வந்து அந்த கிராஸ்லேண்டை வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்து இந்த கிராஸ்லேண்டை பாதுகாக்கணும். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் போட்டு நம்ம உயிரினங்களை பற்றியும் இப்போ நடக்கிற கிளைமேட் சேஞ்சை பற்றியும் மாநாடு மாதிரி நடத்தி எல்லாரும் மொத்தமாக உட்காந்து பேசணும். ஃபஸ்ட்டு நேஷ்னல் பாலிசிஸ். நம்ம நாட்டில் உள்ள கிராஸ்லேண்டை பாதுகாக்கிறதுக்கு நம்ம நாட்டுக்கு பொருத்தமான சட்டங்கள், பாலிசி அண்ட் ரூல்ஸை வந்து கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு லோக்கல் பீப்புளுக்கு இந்த கிராஸ்லேண்டோட யூஸ், அதை வந்து அழிச்சா என்னென்ன விளைவு வரும், இந்த இடத்த நம்ம எப்படி தொடர்ச்சியாக பாதுகாக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். கவர்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த கிராஸ்லேண்டை பாதுகாக்கிறதுக்கு. இந்த கிராஸ்லேண்டை அழிவிலிருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு அதில் இருந்து கொஞ்சம் பாலிசிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பராரே கன்சர்வேஷன் ஆக்ஷன் பிளான். பராரேங்கிறது புல்வெளி. 1989 இதை ஆரம்பிச்சிருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் புல்வெளி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற அப்டேட் கொடுப்பாங்க. இது வந்து கனடாவில் ஆரம்பிச்சது. இதில் வந்து விவசாயத்தாலையும் இண்டஸ்ட்ரி பெருக்கத்தாலையும் கிளைமேட் சேஞ்சாலையும் எந்தெந்த உயிரினம் அது அதோட வாழிடத்தை இழக்குதுங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து நேட்டிவ் ஸ்பீசிஸை பாதுகாக்கவும் நிலையான லேண்ட் யூஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கவர்மெண்ட், ஃபார்மர்ஸ், கன்சர்வேட்டிவ் குரூப்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு இந்த பராரே கன்சர்வேஷன் ஆக்ஷன் பிளான் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு யூஎஸ் கன்சர்வேஷன் ரிசர்வ் ப்ரோக்ராம். இது வந்து 1985 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது யுனைடெட் ஸ்டேட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சாயில் எரோஷனை கம்மிப்படுத்தவும் வாட்டரோட தரத்தை கூட்டவும் உள்நாட்டு கிராஸ்லேண்டை உருவாக்கவும் ஹெல்ப் பண்ணுது. இது வந்து அவங்க நாட்டில் உள்ள செடி கொடிகளை வளர்க்குறதுக்கு ஃபார்மர்ஸ்க்கு பே பண்ணுது. நெக்ஸ்ட்டு யூரோப்பியன் யூனியன் காமன் அக்ரிகல்ச்சர் பாலிசி. இது வந்து யூரோப்பில் 1990 உருவாச்சு. இது வந்து கிராஸ்லேண்டை உருவாக்குறதுக்கும் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கவும் ஹெல்ப் பண்ணுது. இது வந்து சஸ்டெயினபிள் கிரேசிங், பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. அக்ரிகல்ச்சர் பொல்யூஷனை கம்மிப்படுத்துது. நெக்ஸ்ட்டு கிராஸ்லேண்ட் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம்.
இது வந்து சைனாவில் 2003 உருவாக்குனாங்க. இது வந்து பாலைவனம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஓவராக ஆடு மாடு மேயாமல் இருக்கிறதுக்கு, கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து கிரேசிங்க்கு பேன் உண்டாக்குனாங்க. கூடவே ஏற்கனவே அழித்த கிராஸ்லேண்டை மறுபடியும் உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட்டு ராம்சர் கன்வென்ஷன்னா மாநாடு வெட்லேண்டை பாதுகாக்கிறதுக்காக நிறையா சட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து 1971 உருவாக்கி 1975 செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இதில் வந்து 170 கண்ட்ரிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. வெட்லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணவும் வெட் கிராஸ்லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணவும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த பாலிசியில் மெயினாக வெட்லேண்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், ரிசோர்ஸஸை எப்படி சஸ்டெயினபிளாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ராம்சர் கன்வென்ஷனுக்கு கீழே வரும். இந்த பாலிசியை வச்சு நிறைய கிராஸ்லேண்டை வந்து பாதுகாக்கப்படுது. ஹியூமன்ஸ் போய் அந்த கிராஸ்லேண்டை அக்ரிகல்ச்சர் லேண்டாகவும் அர்பனைசேஷனுக்கும் யூஸ் பண்ணாமல் இந்த பாலிசிஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. இந்த பாலிசியால் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது வந்து கம்மியாகுது. நிறைய லிவிங் ஆர்கனிசத்துக்கு வீடு கிடைக்கிது. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.